வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் தாங்க கடுமையாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பார்க்குறீங்களா? என் வீடியோலாம் எல்லாம் ஒரு கருத்துள்ள வீடியோ தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இந்த ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தாங்க பேச போகிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வருமானத்துக்கு மேலே அதிகப்படியாக செலவு பண்ணுவாங்க. ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டை பிரிஞ்சு லேடிஸ் தனியாக இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் ஒர்க்கிங் போகிறோமே, வேலைக்கு போகிறோமே, நல்ல சாரியாக கட்டுவோம், இல்லை நல்ல சுடிதாராக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டல்கார்ட்ட தண்டல் எடுத்துருவாங்க. 5000 10,000 தண்டல் எடுத்துருவாங்க. அதோடு இல்லாமல் இந்த வாரம் துணி கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட டியூ வச்சுருவாங்க. அதனில் மளிகை கடையில் கடன் இருக்கும், ஏகப்பட்ட கடன், வாடகை கொடுக்கணும். இவ்வளோத்தையும் சமாளிக்கும் போது நாம் ஆடம்பரமாக இருக்கிற 4 ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்லை. புதுசாக கட்டணும், அதிகப்படியான ட்ரெஸ்ஸு போடணும், ஆடம்பரமான விற்கிற நகையை, நம்மளால் முடிஞ்சது விற்கிற நகையாவது ஆடம்பரமாக போட்டுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கெத்தாக இருக்கிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக கெத்தாக வாழணும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் அங்கே ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ ஆகுதுங்க. அந்த ப்ரெஸ்டேஜுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான கடன்கள். சம்பளம் வந்ததுமே 4000 5000 6000 10,000 அது கடனுக்கே பாதிக்கு மேலே போயிடும். மற்றபடி வீட்டு சாமான் வாங்கிறதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு பற்றாக்குறையாக போகும். கைமாற்று வாங்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒய்ஃபு நகை கேட்குறாங்க, வாஷிங் மிஷின் கேட்குறாங்க, கையால் துவைக்க முடியல, ஃப்ரிட்ஜு வேணுங்கிறாங்க, இல்லை பையனுக்கு லேப்டாப் வேணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் வருமானம் எவ்வளோ வாங்குறாரோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற அவரால் செலவு பண்ண முடியலன்னா அவர் யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்குறார். அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்மூடித்தனமாக 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் வாங்குவாங்க. அது வாங்குறவங்க பாவமாக கொடுக்குறவங்க பாவமாக தெரியாது. ஆனால் அதை அசால்ட்டாக வாங்கிடுவாங்க. 5 வட்டி 10 வட்டி 8 வட்டின்னு கந்து வட்டிங்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னே புரியலை. வாங்கிட்டு வட்டியே கட்டிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் கடன் கொடுக்க முடியாது. நிறைய பேர் இதனால் சூசைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வட்டி கட்டிட்டு அசலை தாண்டி கட்டியிருப்பாங்க, ஆனால் அசலை கொடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க கொடுத்தவங்க. இதனால் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸ்லேயும் வந்திருக்கு. ஏங்க, நமக்கு கைக்கு என்ன வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண வேண்டியதானங்க. ஏங்க, நமக்கு என்னத்துக்குங்க ஆடம்பரம்? ஆடம்பரத்தினால நமக்கு என்ன 10 பைசா பிரயோஜனம் சொல்லுங்கள்? நமக்கு டைமே இல்லையே. நமக்கு டைம் தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஒர்க்கு நமக்கு என்ன ஒர்க்கோ, நம்ம எந்த வேலையில் இருக்கோமோ அந்த வேலையை முடித்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, துவைச்சோமா, குளித்தோமா, வேலையை பார்த்தோமா, சமைச்சோமான்னு நம்ம வேலையை பார்க்கறதே டைம். பேசுகிறவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பேசுகிறவங்கள்ட்ட பேசுங்க. பேசிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க அதை போட்டிருக்காங்க, இன்னும் எது போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அந்தமாரி ஜுவல்ஸ் போட்டுருக்காங்க. சில பேர் இதுக்குன்னே ஆடம்பரமாக போட்டு வருவாங்க. போட்டு அவங்க பார்க்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு, இது நேற்று எங்கள் அம்மா வாங்கி தந்தாங்க அப்படின்னு ஆடம்பரமாக சொல்ல வேண்டியது. அதை பார்த்துட்டு ஆஹா, நம்மளால் பவுனில் தான் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு கவரிங்லேயாவது வாங்கிக்கலாமே, அதுக்கும் 2000 1000 வேணும். நம்ம என்ன ரேஞ்சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். எட்டாத பழத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சில பேருக்கு, நிறைய பேருக்கு, சில பேர் இல்லை நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை.
கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அசிங்கமாக போயிடும். அந்த வாங்கின நகையை திரும்பி விற்றுருங்க, விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு அதை விட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. இதுமாரி நிறைய பிரச்சனைகளை ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளித்து தான் ஆகணும். நிம்மதி இருக்கான்னு கேளுங்க அவங்கள்ட்ட. நிம்மதி அதிகமாக கவலை, நிம்மதியே கிடையாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக இருக்கணும்னா கடன் வாங்கவே கூடாதுங்க. கடன் வாங்கிட்டு ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சா வந்து கவலைகள் அதிகமாக தான் வரும். அதனால் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும். இது தெரியாமல் உலகத்தில் நிறைய பேர் பிள்ளைக்காக வாங்கினேன், பொண்டாட்டிக்காக வாங்கினேன், நான் புருஷனுக்காக தெரியாமல் கிஃப்ட் கொடுக்கணுன்னு வாங்கினேன். இந்த மாதிரியே ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஏங்க வருஷம்தான் பர்த்டே வருது, வருஷம்தான் வெட்டிங் டே வருது, வருஷம்தான் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, முடிகிற அன்றைக்கி பண்ணுங்கள், முடியலையா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுக்காக கிஃப்ட் கொடுக்கணும், அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை சஸ்பென்ஸாக கொடுக்கணும், இப்படின்லாம் நீங்கள் வந்து அதிகப்படியான வட்டிக்கு கடனை வாங்கி அவஸ்தைப்படுறது ஏங்க? ஆடம்பரம் தேவையே இல்லைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆடம்பரத்தை பார்த்தோம்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் இன்னல்கள்லாம் தான் வந்து சேரும். அதனால் ஆடம்பரம் தேவையே கிடையாது. எதுக்கு ஆடம்பரம்? நீட்டாக ஒரே ஒரு ட்ரெஸ், ஒரே ஒரு செயின் போட்டால் போடுங்க. மற்ற நாளில் நம்ம இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி போட்டுப்போங்க. இதை விட்டுட்டு புதுசாக சேலை வாங்குறது, புதுசாக சுடிதார் வாங்குறது, புதுசாக ஆம்பளைங்க ஷர்ட்டு வாங்குறது, இந்த மாதிரியே அதெல்லாம் என்ன அரேஞ்சு 1000, 500க்கு மேலே தான் எல்லா ஷர்ட்டுமே. அதே போல் ஜென்ஸ் வந்து லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சுடிதார் இன்றைக்கி போட்டதை நாளைக்கு போடக்கூடாது, இன்றைக்கி போட்டதை அடுத்த வாரம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாலிஷி வச்சுக்கிட்டு அதிக இதுக்காகனே தான் ரோட்டில் கொண்டு வராங்களே தண்டல்காரவங்க. அவங்க வந்து நோட்டை அட்டை போட்டு 700 ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, 200 கொடுத்துருக்கீங்க, பாக்கி 500 தண்டல் அடுத்த வாரம் 200. அவங்க என்ன அந்த ட்ரெஸ்ஸு 500 தான் இருக்கும், 200 இவங்களுக்கு தண்டல் காசு போட்டுருவாங்க. இது அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம உடனடியாக ரெடியாக கையில் 700 கொடுக்க நம்மகிட்ட காசு இல்லை, 200 தானே கொடுக்குறோம், பரவாயில்ல அப்படின்னு மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இதுக்குங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக துவைச்சி போட்டுட்டு ஆடம்பரம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. ஆடம்பரமான வாழ்க்கையே தேவையே கிடையாது. நிறைய பேர் ஆடம்பரத்துக்காக ஆசைப்படுறாங்க. அது வந்து எந்த முடிவில் போய் கொண்டு விடுங்கிறது அவங்க பட்ட அப்புறம் தான் தெரியும். யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு அது அப்போ யோசனை புரியறதே இல்லை. ஐயோ வேணாம், அப்படி அகல கால் வைக்காதம்மா அப்படின்னு பெற்றவங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை, மற்றவங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை, அக்கம் பக்கத்தில் சொன்னாலும் கேட்கறது இல்லை. எல்லாமே வாங்குவாங்க. அதாவது ஆடம்பரமான எல்லாத்தையுமே, நகையிலேருந்து துணிமணிலேருந்து. அதே போல் சாப்பிட்றதும் நான் டீசெண்டாக தான் சாப்பிடுவோம். கடையில் வாங்கினா என்ன ரேட்டு வரும், அந்த ரேட்டுக்கு நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்து சமைச்சா எப்படி ஆகும், அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி செய்யணும். நிறைய லேடிஸுக்குமே சில பேருக்கு புரியறது இல்லைங்க. சோம்பேறித்தனத்தினால ஒரு வேளை டின்னருக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத யோசிக்கணும். அந்த அந்த 1000 நம்ம பொருளாக வாங்கிட்டு வந்தால் 15 நாள் நம்ம அழகாக 500 அரிசி, அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுனா அவங்கெல்லாம் கடனே வாங்க. யோசிக்கிறது இல்லை, யோசிக்க டைம் இல்லை. சாப்பிட்டோமா படுத்தோமா அடுத்த வேலை ஏஞ்சி ஓடணுமா, அவசரமாக வாங்கிட்டு வந்து மாவு பாக்கெட்டு, எல்லாமே உடம்புக்கு வியாதிங்கிறதும் தெரியறதில்லை. கடன் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வைத்தியத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு அவஸ்தையை தாங்க அனுபவிக்கிறாங்க. புரியாமல் வாழறதுனால தான் இவ்வளோ அவஸ்தைகளும். கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சா கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கினா கஷ்டம், துன்பம், இன்னல்கள் வரும். மனக்கவலைகள் அதை விட ஜாஸ்தியாக இருக்குங்க. மனம் சோர்வடைஞ்சு விடும். அப்புறம் நீங்கள் எங்கே இது சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மூளை செயல்படாது. சோர்வடைஞ்சால் செயல்படாது, தூக்கம் வரும், இல்லை தலைவலி வரும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணுமா? இருக்கிறத குடிச்சிட்டு அழகாக நிம்மதியாக இருக்கலாம். கடன் வாங்காதீங்க, ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு அளவோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. அதுதாங்க வாழ்க்கைக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.